கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். நாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவே இல்லை என செல்வராஜ், ஷர்மிளா ஆகிய இருவரும் காணொலி வாயிலாக உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கரூர் விவகாரத்தை மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுகிறோம். ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது என்பது மக்களோட உரிமை. 41 பேர் உயிரிழப்பு தொடர்பாக முதற்கட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு அரசு 8 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த முறையே சரியில்லைன்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ மாதந்தோறும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு அவகாசம் கொடுத்து உத்தரவு போட்டிருக்கு உச்சநீதிமன்றம். இப்போ சிபிஐயோட விசாரணை எப்படி இருக்க போகுது? இதோட உண்மைத்தன்மையை சிபிஐ கரெக்டாக விசாரித்து சொல்லுவாங்களா? இந்த வழக்கை போட்டது யாரு? இதை போட சொன்னது யாரு? சிபிஐ விசாரணை எப்படி விசாரிக்கிறார்கள் என்று பார்ப்போம்.